வணக்கம். செல்வகுமார் பேசுகிறேன். இது செல்வகுமார் வானிலை அறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2019 ஜனவரி 2 புதன்கிழமை வானிலை அதிகாலை 5 மணி நிலவரம். அதற்கு முன் என்னுடைய ஒரு நன்றி. நான் உங்களை பணிவாக வணங்கிய நிலையில், அதாவது கடந்த ஜனவரி 1 நேற்று புத்தாண்டில் பணிவாக வணங்கிய நிலையில் எனக்கு நேரடியாகவும் தொலைபேசி மூலமாகவும் SMS வாட்ஸ்அப் மூலமாகவும் எனக்கு வாழ்த்தியது மட்டுமல்லாமல் உதவியாளர் தொலைபேசி எண்ணிற்கும் நேரடியாக தொடர்பு கொள்ள முடியாமல் வாழ்த்தியவர்களுக்கும், இன்னும் வாழ்த்த முடியாமல் நிறைய பேர் தன் நெஞ்சத்தில் வாழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை இந்த இனிய புத்தாண்டின் 2வது நாளில் நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன். நன்றி 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 ஐயா. வானிலை அறிக்கை. அதாவது தற்பொழுது இந்திய நிலப்பரப்பில் மையப்பகுதியில் எதிர் நிகழ்வு ஆன்டி சைக்ளோன் நீடித்து கொண்டிருக்கிறது. தீவிரமாகவே அது வங்கக்கடலோட மையம் வரைக்குமே சூழ்ந்து கொண்டிருக்கிறது ஆன்டி சைக்ளோன். இது இந்தியாவின் ஒட்டுமொத்த இந்திய நிலப்பகுதி முழுவதுமே இது நிலவுகிறது. அடுத்தபடியாக வடக்கே காஷ்மீர், ஆப்கானிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் எல்லை பகுதியிலே, காஷ்மீருக்கு வடக்கு பகுதியிலே வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ், அதாவது பனி புயல் நீடிக்கிறது. மற்றும் மாலத்தீவிற்கு நல்ல மேற்கே சோமாலியா கரையை ஒட்டி ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலை நீடிக்கிறது. இந்த அமைப்பு, அதாவது சோமாலியா அருகே இருக்கக்கூடிய அந்த காற்றழுத்த தாழ்வு நிலை, மாலத்தீவிற்கு மேற்கே சென்ற காற்றழுத்த தாழ்வு நிலை இமயமலையில் இருக்கக்கூடிய அந்த குளிர் அலையை வட இந்திய நிலப்பரப்பு வழியாக, ஒடிசா வழியாக, வங்கக்கடல் வழியாக, தமிழகம் ஊடாக, இலங்கை மற்றும் தென் தமிழகம் ஊடாக, மாலத்தீவு வழியாக அது காற்றை ஈர்க்கிறது. இதன் காரணமாகவே சாதாரண பனியுடன் மட்டுமில்லாமல் குளிர் நிலவுகிறது. எப்பொழுதுமே பனி மட்டும் பொழிந்தால் அதாவது குளிர் இல்லாமல் இருக்கும். அதனுடன் காற்று கலந்தால் குளிர் இருக்கும். அந்த நிகழ்வு தான் இப்பொழுது. இது இடையிலே ஆன்டி சைக்ளோன் வேறு மையப்பகுதியில் இருக்கிறது. இந்தியாவின் மையப்பகுதியில் இது எல்லாம் என்ன செய்யுதுன்னா, தற்பொழுது தென்சீன கடலிலிருந்து தாய்லாந்து வளைகுடா நுழைந்து விட்டது. தாய்லாந்து வளைகுடாவில் அந்த பபுக் புயல், இது பசிபிக் பெருங்கடல் நாடுகளின் அங்கிருந்து வந்ததுனால பபுக் என்று பெயரிடப்பட்டுள்ளது. இது வரும் 4ஆம் தேதி இரவு 5ஆம் தேதி அதிகாலை, அதாவது 100 டிகிரி கிழக்கு தீர்க்க ரேகை தான் நம்முடைய வடக்கு பசிபிக் பெருங்கடல் நாடுகளின், புயல் பாதிக்கும் நாடுகளின் எல்லைக்கோடு. அதற்கு கிழக்கே இருப்பதெல்லாம் பசிபிக் பெருங்கடல் நாடுகளின் பெயர்கள், அதாவது புயல்கள் பெயர்கள் ஒப்பார்கள். ஆகவே தாய்லாந்து வரைக்கும் அந்த பபுக் என்ற பெயருடன் வரும். தாய்லாந்து கரை கடந்து தாய்லாந்தில் நல்ல வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தும் போல் தெரிகிறது. தாய்லாந்து வடக்கு பகுதி, பாங்காக் பகுதி கிடையாது. மலேசியாவுக்கும் மியான்மருக்கும் இடைப்பட்ட தாய்லாந்தோட கழுத்து பகுதின்னு சொல்லுவாங்க இந்த பகுதி. அதாவது அந்தமானுக்கும் கிழக்கே இந்த பகுதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்திவிட்ட அந்த பபுக் புயல் செயலிழந்து வந்தால், புயல் என்ற பெயரை இழந்து மீண்டும் ஒரு புயல் பெயரை, அதாவது வடக்கு வங்கக்கடல் நாடுகளின், அதாவது 8 நாடுகளின், புயல் பாதிக்கும் 8 நாடு கூட்டமைப்பு வைத்திருக்கக்கூடிய பெயராகிய அடுத்த பெயர் ஃபனி என்ற பெயரை பெறும். செயலிழக்காமல் வந்தால் அது பபுக் என்ற பெயருடனேயே அது அந்தமான் கடல் பகுதிக்கு நுழைந்தாலும் அந்தமான் கடல் பகுதி தான் கடும் சீற்றமாக இருக்கும். அந்தமான் கடல் பகுதி சூறை காற்று இருக்கும். போர்ட் பிளேயரை விட மைய அந்தமான் பகுதிக்கு காற்று அதிகமாக இருக்கும், மழையும் அதிகமாக இருக்கும்.
அதன் பிறகு அது மேற்கு நோக்கி வர முயற்சிக்கும் பொழுது, அதாவது இந்திய நிலப்பரப்பை அதாவது அந்தமான் இந்தியா தான், அதை விட தமிழக, ஆந்திர, ஒடிசா நிலப்பரப்பை நோக்கி வர முயற்சிக்கும் பொழுது அந்த ஆன்டி சைக்ளோன் வரவிடாமல் சூழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதனால் அது திசை மாறி செயலிழந்து வடக்கே போனால் கடலும் சாதகமில்லை, 27 டிகிரிக்கு கீழே சென்றிருக்கிறது கடல் வெப்பம். ஆகவே 27 டிகிரி சென்றதுனால அங்கே கடல் வெப்பம் சாதகம் இல்லாததுனால செயலிழக்கும். ஏற்கனவே ஆன்டி சைக்ளோன் போராடி செயலிழக்க வைத்து செயலிழந்து ஒரு தாழ்வு நிலையாக பபுக் புயல் செயலிழந்து தாழ்வு நிலையாக மியான்மர் நோக்கி சென்றுவிடும். அது 8ஆம் தேதி வரைக்கும், இந்த 5ஆம் தேதி அந்தமான் வரும், 6ஆம் தேதி அந்தமானை விட்டு மேற்கே வரும். அந்தமானை விட்டு மேற்கே வந்து மத்திய வங்கக்கடலுக்கு சற்று கிழக்கே அது செயலிழந்து அந்தமான், அதாவது பர்மா நோக்கி மியான்மர் நோக்கி திரும்பிவிடும். பிறகு அது 10ஆம் தேதிக்குள் முற்றிலும் செயலிழந்த பிறகு புதிய தாழ்வுநிலை உருவாகும். 7ஆம் தேதி செயலிழந்திருந்தால் 14ஆம் தேதி அடுத்த தாழ்வுநிலை வர வாய்ப்பு இருக்கிறது. 10ஆம் தேதி வரைக்கும் இது செயலிழக்க 9ஆம் தேதி 10ஆம் தேதி ஆகிவிடும் போல் தெரிகிறது. ஆகவே 17ஆம் தேதிக்கு மேல், பொங்கலுக்கு மேல் தான் அடுத்த தாழ்வுநிலை வர வாய்ப்பு இருக்கிறது. அது வந்தால் தூறலாம், நினைக்கலாம். குடியரசு தினத்துக்கு பிறகு இம்மாத இறுதியில், அதாவது ஜனவரி மாத இறுதியில் ஒரு தாழ்வுநிலை வரும். அது மிதமான மழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறது. பிப்ரவரி தொடங்கியவுடன் வெப்பநிலை நிச்சயமாக வட இந்தியா, அது நிலப்பரப்பு, அதாவது இமயமலை மீது இருக்கக்கூடிய அந்த பனிப்புயலெல்லாம் விலகிவிடும், தீவிரம் குறைந்துவிடும். கடல் வெப்பம் சாதகமாக இருக்கிறது, வளிமண்டலம் மட்டுமே இடையூறு கொடுத்து கொண்டிருக்கிறது. இவை அனைத்தும் ஜனவரி முடிந்தவுடன் பிப்ரவரியில் விலகிவிடும். அதற்கு முன் ஜனவரி இறுதியிலேயே அதனுடைய விலகலுக்கான இருக்கும், குடியரசு தினத்துக்கு பிறகு ஜனவரி 26க்கு பிறகு. ஆகவே பிப்ரவரியில் மழை கொஞ்சம் மெல்ல அதிகரிக்கும். வாரம் ஒரு மழை, தொடர்ந்து மழை பெய்யாது, வாரம் ஒரு மழை, மாதத்திற்கு 4 மழை. மார்ச், ஏப்ரல், மே மாதத்திற்கு 4 கனமழை கூட இருக்கும். நிச்சயமாக மாதத்திற்கு 2 கனமழையும் 2 மிதமான ஒரு லேசான மழை, எப்படி மாதத்திற்கு 4-5 மழை இருக்கும். பிற நாட்களெல்லாம் வெயில் இருக்கும், மார்ச், ஏப்ரல், மே. ஆகவே கடல் சாதகமாக இருக்கிறது, வளிமண்டலம் மட்டுமே சாதகம் இல்லை. இதை மீண்டும் மீண்டும் உங்களிடம் கூறி உங்களிடம் அதாவது மழை இல்லையே என்ற விரக்தியில் இருக்கும் விவசாயிகளுக்கும், வேதனையில் இருக்கும் விவசாயிகளையும் ஒரு ஊக்கம் அளிக்கும் வகையிலே என்னுடைய வார்த்தை அமையும் என்று நம்பிக்கை அளிக்கும் வகையிலே இருக்கும் என்று நினைக்கிறேன். மகிழ்ச்சி. பொறுமையுடன் இருப்போம். மீண்டும் இரவு சந்திக்கிறேன். நன்றி.